வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இப்போ நைட்டு இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ போடுறேங்க. ஏன்னா நாளை காலையில் டிக்கெட் எதுவும் அவைலபிள் இருக்காது, வாய்ப்பு இருக்காது நாளைக்கு. அதனால தான் இப்போயே வீடியோ போடுறேன். இன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி புதன்கிழமை 29 இன்றைக்கி. நாளைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நாளைக்கு தரிசன டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. வழக்கமாக என்ன செய்கிறாங்கன்னா, நைட்டு 9:30 மணிக்கு கவுண்டர் திறக்கும் பொழுது இன்றைக்கி புதன்கிழமைன்னு வச்சிங்களேன், நாளைக்கு வியாழக்கிழமை பகலில், அதாவது மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுப்பாங்க. அது முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் டோக்கன் கொடுக்கணும். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் பொது தரிசனம் கிடையாது. வெள்ளிக்கிழமை காலையில் பெருமாளுக்கு அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் மேல் சாத்து வஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சேவை நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சு மற்ற சேவைகள்லாம் முடிஞ்சு 9 மணிக்கு மேலே தான் பக்தர்கள் அலோவ் பண்ணுவாங்க. இலவச தரிசன பக்தர்கள் மற்ற எல்லா பக்தர்களுமே 9 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் கொடுக்குற டோக்கனை இஷ்யூ பண்ண மாட்டாங்க. வழக்கமாக என்ன செய்யலாம், நைட்டு 9 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது மறுநாள் மத்தியானத்து மேலே ஸ்லாட் கொடுப்பாங்க. அது எல்லாம் 10 மணிக்கு முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் விடிய கால டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் புதன்கிழமை என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு மத்தியானத்துக்கு ஃபுல்லாக ஸ்லாட் கொடுப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்லாட் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ ஸ்டேட்டஸ் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நைட்டு 9:30 மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது 7,900 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. இது கரெக்டாக 9:30 மணிக்கு எடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 8,000 டிக்கெட் இன்றைக்கி அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. நாளைக்கு தரிசனம் பார்க்குற மாதிரி. நாளைக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 8,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. இது நாளைக்கு நைட்டு 10 மணியோட முடிச்சிருவாங்க. அதுவரை வெள்ளிக்கிழமை காலையிலேக்கான டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா, நாளைக்கு விடிய காலைக்குள்ளே இந்த டோக்கன் எதுவுமே இருக்காதுங்க. க்ளோஸ் ஆகிடும், மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா அந்த ஒரு வேளை தான் டோக்கன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே வாங்கிட்டு போகிறது வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சப்போஸ் கூட்டமே இல்லைன்னா கூட நாளைக்கு காலையில் விடிய காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் டோக்கன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டோக்கன் இருக்காதுங்க. அதனால் என்ன செய்யலாம்னா, நாளைக்கு காலையில், அதாவது இன்றைக்கி நைட்டு கிளம்பி திருப்பதி போகிறீங்க, நாளைக்கு காலையில் தான் போய் ரீச் ஆவீங்கன்னா, இன்கேஸ் அங்கே டிக்கெட் இல்லைன்னு வச்சுங்க, உடனடியாக என்ன செய்யலாம்னா, டிக்கெட் வாங்கிட்டு தான் பார்க்கணும், நாளைக்கே பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உடனே நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கு போகலாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கு போனீங்கன்னா காலைல 6 மணி தான் அந்த கவுண்டர் திறப்பாங்க. நடைபாதையே காலைல 6 மணி தான். அந்த நடைபாதை வழியாக நடந்து போயிட்டு இன்றைக்கே அதாவது நாளைக்கே தரிசனம் பார்க்கலாம். நாளைக்கு காலைல டோக்கன் வாங்கினீங்கன்னா நாளைக்கே தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்லேயும் சுத்தமாக கூட்டமே இல்லைங்க. கீழே திருப்பதிலையும் சுத்தமாக கூட்டம் இல்லை. டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் இல்லாத நிலைமை தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கி காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. 8:30 மணிக்கு பார்க்கும்போது கூட ஒரு 750 பேர் தான் வந்திருந்தாங்க. இன்றைக்கி மொத்தம் 3000 டோக்கனில் காலைல 2 மணி நேரத்தில் ஒரு 750 டிக்கெட் தான் போயிருந்துங்க. பாக்கி 2,250 டிக்கெட் அவைலபிளாக இருந்தது. அவ்வளோதான் கூட்டம் இருக்குது. மேலேயும் கூட்டம் இல்லை, கீழேயும் கூட்டம் இல்லை. அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் திருப்பதி போய் ரீச் ஆகும்பொழுது எஸ்எஸ்டி டோக்கன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கவுண்டர் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, ஒன்று நேரடி தரிசனத்துக்கு போங்க. நேரடி தரிசனத்துக்கு போனாலே ஒரு 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. நேற்று வரைக்கும் அப்படி தாங்க இருக்குது. நாளைக்கு என்ன சுச்சுவேஷன் ரொம்பலாம் ஒன்றும் மாறிடாது. மேக்ஸிமம் இதே மாதிரி தான் இருக்கும். டிக்கெட் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சம் டோக்கன் வாங்கிட்டு நான் போன தேவையில்லை நினச்சிங்கன்னா, ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக டோக்கன் வாங்கிட்டு நைட்டுக்குள்ளே தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அங்கே 12 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு ஸ்லாட் போட்டு டோக்கன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நைட்டே தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேணுங்கிறவங்க அதுமாரி யூஸ் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்படி தாங்க 9:30 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. 7,784 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் 3 மணிக்கு ஒரு ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. விடிய காலையில் 3 மணிக்கு. இப்போ நைட்டு 9:30 மணிக்கு போய் பார்க்கும்பொழுது நாளைக்கு விடிய காலையில் 3 மணிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 784 டிக்கெட்டு. காலையில் இது நைட்டு 9:35க்கு இந்த அவைலபிள் இருந்தது. இப்படி ஒரு 1000 டிக்கெட் அலாட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதில் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. 5 நிமிஷத்துக்குள்ளார ஒரு 784 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 12 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9:35க்கு 7,784 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. கிட்டத்தட்ட அதாங்க ஒரு 8,000 டிக்கெட், மேக்ஸிமம் 8,000 டிக்கெட்டு. அது நாளைக்கு காலையில் 3 மணி ஸ்லாட்டில் ஒரு 1000 டிக்கெட், மொத்தத்தில் ஒரு 9,000 டிக்கெட் கொடுத்துருக்கலாம். அந்த கிட்டத்தட்ட என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கல, ஆரம்பிச்சாச்சு. டோக்கன் கொடுக்க ஆரம்பித்த பிறகு தான் அந்த ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. இதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாளைக்கு நைட்டோட க்ளோஸ் பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் டோக்கன் எதுவும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதுதான் அதில் முக்கியமான விஷயம். வெள்ளிக்கிழமைனா 31ஆம் தேதிங்க. 30 நாளைக்கு ஃபுல்லாக தரிசனம் இருக்கும். 31ஆம் தேதி காலையில் பொது தரிசனம் கிடையாது. 9 மணிக்கு மேலே தான் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. நாளையிலேருந்து வழக்கமாக டோக்கன் கொடுப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி புதன்கிழமை மட்டும் இந்த மாதிரி தான் ஸ்லாட் கிடைக்கும். திருமலையில் 28ஆம் தேதிக்கான அவங்க தரிசன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதில் படி பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பாருங்கள், மொத்தம் 70,000 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. 70,610 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. ஆனால் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பாருங்கள், ப்ரெசென்ட் டைரக்ட் லைன், அதாவது எந்த கம்பார்ட்மெண்ட்லேயுமே ஆளுங்க இல்லை.
எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. டேரெக்டாக லைனில் விட்றாங்க. நீங்கள் போய் க்யூ லைனில் ஜாயின் பண்ணி நடந்து போய் தரிசனம் பார்க்குற நேரம் தாங்க. அப்படி அப்படியே வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பார்க்க வச்சுருவாங்க. நார்மலாக அதிகபட்ச டைம் எவ்வளோ போட்டுருக்காங்கன்னா ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தான் தரிசனம் போட்டிருக்காங்க. ஆஃப்டர் 7 AM 8 ஹவர்ஸ். நீங்கள் காலையில் 7 மணிக்கு மேலே தரிசனத்துக்கு போனீங்கன்னா அதிகபட்சமாக 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலான்னு போட்டிருக்காங்க. அப்போ 8 மணி நேரங்கிறது ஒரு 2 மணி நேரமாவது அங்கே உட்கார வைப்பாங்க. அவளை வைகுந்த கியூ காம்ப்ளெக்ஸ் 2ல் ஒரு 2 மணி நேரமாவது உட்கார வச்சுட்டு அது மாதிரி திறந்து விடுவாங்க. நேரடியாக போய் தரிசனம் பார்க்கலாங்க. இதோட அதிகபட்ச டைமே இன்றைக்கி 8 மணி நேரம் தானா 6 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். கூட்டம் இல்லை, தொடர்ந்து ஒரு வாரமாக அப்படி தாங்க இருக்குது. 7 மணி நேரம் 8 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தரிசனம் போயிட்டுருக்கு. ஏன்னா கீழே திருப்பதியில் எஸ்எஸ்சி டோக்கன் வாங்குறதுக்கும் ஆள் இல்லை, ஸ்ரீவாரிமட்டிலையும் டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வர்ற பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால நேரடியாக சர்வ தரிசனத்திலே போய் தரிசனம் பார்க்கறதுனால இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டு இருக்குங்க. நாளைக்கு இதே நிலைமை தான் தொடரும்னு நினைக்கிறேன். நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இரவு 9 மணிக்கு சிஆர் ஆஃபீஸ் வந்தால் ரூம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு. அது கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தாங்க. ஏன்னா அந்த சிஆர்ஓ ஆஃபீஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து இரவு 8 மணிக்கு தான் அந்த டைமிங்கு. 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. கூட்டம் அதிகமாக தான் முன்னாடியே க்ளோஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஓரளவு 8 மணிக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இது சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாத பட்சத்தில் நைட்டு வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு கூட சமயத்தில் திறந்து டோக்கன்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே அதுக்கு சீட்டு வாங்கிட்டு போய் ரூம்லாம் எடுத்துருக்காங்க. அதுமாதிரி இருந்திருக்கு. பட் ரெகுலராக அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நார்மலாக இதோட டைம் 8 மணியோட க்ளோஸுங்க. நைட்டு 8 மணியோட க்ளோஸு. கூட்டம் இல்லைன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது நம்பி வர முடியாது. ஏன்னா இது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அடுத்த நாள் காலையில் தான். அது வரைக்கும் நீங்கள் வேறு எங்கேயாவது பில்கிரிம் அமெனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஃப்ரீ லாக்கர்லாம் இருக்குது பாருங்கள், காமன் ஹால்ஸ், அங்கே தான் தங்குற மாதிரி ஆகிடும். அதனால் அது நம்பி வந்த மாதிரி வர முடியாதுங்க. இன்னொருத்தங்க மனோபாரதின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, விஷ்ணுநிவாசம் கியூ காம்ப்ளெக்ஸ் எத்தனை மணிக்கு அந்த கியூ லைனில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லா காம்ப்ளெக்ஸுமே பார்த்தீங்கன்னா விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இரவு 9:30க்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. எல்லாமே ஒரே டயத்துக்கு 9:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. இங்கே கொடுக்குற டோக்கன் தனித்தனியாக இங்கே எவ்வளோ அங்கே எவ்வளோ தனித்தனியாக பிரிச்சுலாம் கொடுக்குறது இல்லை. டோட்டலாக எவ்வளோ 10,000 டோக்கன்னா மொத்தம் 3 இடத்துக்கு சேர்த்து தான் 10,000 டோக்கன். எங்கே முடியுதோ அதோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பெரிய இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ். விஷ்ணுநிவாசம், சீனிவாசம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தங்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ், எல்லாமே விடுதிகள். அங்கே பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படி கிடையாது. அது ஆஃபீஸ் மட்டும் தான் இருக்குது. பக்கத்தில் பெரிய கிரவுண்ட் இருக்கிறதுனால பக்தர்கள் நிறைய பேர் வந்தால் கூட அங்கே தாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி அங்கே இருக்குது. அதனால் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டம் அதிகமான இடம் நிறையா இருக்கும். அதனால் ஓரளவு ஃப்ரீயாக வாங்கலாம். இங்கெல்லாம் ஒரு 1000 பேர் நிற்கிறாங்கன்னா அங்கே 2000 பேர் நின்னா கூட தெரியாது. அவ்வளோ பெரிய இடம் அது பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரிதாங்க, எல்லாமே 9:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்றம்லாம் இருக்காது. யதீஷ்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த 3 கவுண்டரில் எங்கே போனால் ஃப்ரீயாக டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு 3 கவுண்டர்லையுமே டிக்கெட் வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்க. 3 கவுண்டருமே ஃப்ரீயாக தான் இருக்குது. டேரெக்டாக நடந்து போய் டோக்கன் வாங்கிட்டு வரலாம். 5 நிமிஷத்தில் டோக்கன் வாங்கிடலாம். அப்படி தான் இப்போதைக்கு 3 கவுண்டருமே ஃப்ரீயாக இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு விஷ்ணுநிவாசம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது, நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து என்ன செய்யலாம்னா, இது இங்கே கூட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்ரீனிவாசத்துலேயும் கூட்டம் இருக்கும். இது 2லேயும் கூட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போகலாம். அலிப்பரி பஸ் ஸ்டாண்டு, அதாவது அலிப்பரி நடைபாதைக்கு முன்னாடி அலிப்பரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்லாம் அங்கே தான் டிக்கெட்லாம் வாங்குவாங்க. அந்த இடத்துக்கு பின்பக்கத்தில் தான் அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது. அங்கே மிகப்பெரிய ஏரியாங்க. அது ஆஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கும், கிரவுண்டு தனியாக பெரிய இடமா கிரவுண்டு வச்சுருக்காங்க. அந்த கிரவுண்டில் தான் கியூ லைன்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே போனோம்னா ஓரளவு ஃப்ரீயாக டிக்கெட் வாங்கலாம். ஃப்ரீயானா என்னங்க, தள்ளுமுள்ளு இல்லாமல் நிதானமாக வாங்கலாம். அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கவுண்டரில் ஓரளவு ஃப்ரீயாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம்னா அது இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ் தான். அதுக்கப்புறம் சாய் லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை சேஃப் தானா, ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வரைக்கும் அங்கே எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை. அலிப்பரியில் கூட அந்த சிறுத்தை புலி நடமாட்டலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த விதமான சம்பவங்களும் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் கிடையாது. அதோட முக்கியம், அது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணியோட அந்த நடைபாதையை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் காலைல 6 மணிக்கு கவுண்டரில் டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் தான் பக்தர்கள் கூட்டமும் வருவாங்க. காலைல 6 மணிலேருந்து 10 மணிக்கு தான் கூட்டமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறைஞ்சிரும். டோக்கன் இருக்கிறத பொறுத்து அங்கே நடந்து வருவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும். திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரம் வந்து டோக்கன் வாங்கிட்டு போகும்பொழுது ரொம்ப பேர் வரமாட்டாங்க. நீங்கள் மதியானத்துக்கு மேலே போனீங்கன்னா நடமாட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் செக்யூரிட்டி வாசல் இருப்பாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஒன்று தாராளமாக அனுப்புவாங்க. எல்லாருமே சிங்கிளாக போனால் கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. சிங்கிளாக போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், யாராவது வரட்டும் சேர்ந்து போங்கன்னு சொல்லி நிப்பாட்டி அனுப்பிவிடுவாங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் கால நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா திருப்பதியோட கூட்டம் அதிகமாக இருக்காங்க. ஏகப்பட்ட வண்டி வரும். ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, டிடிடி இலவச பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ, ஜீப்லாம் பார்த்தீங்கன்னா காலைல நீங்கள் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கணக்கில் வரும். எவ்வளோ லேடிஸு, குழந்தைங்க, ஜென்ஸு எவ்வளோ பேர் வருவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே ஏகப்பட்ட கார் வேன்லாம் விட்டுட்டு அங்கே குரூப்பாக நடந்து எல்லோரும் மேலே போவாங்க. நீங்களும் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் போகணுன்னு நினச்சிங்கன்னா கால நேரத்தில் வாங்க. நீங்கள் 300 டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் அழகாக 7 மணிக்கு வந்து நீங்கள் பாட்டு நடந்து போகலாம். நடந்து மேலே இடத்துக்கு அதிகபட்சமாக 2 மணி நேரம் ஆகும். 100% சேஃப் தாங்க. தனியாக போகாதீங்க, குரூப்பாடு சேர்ந்து போங்க. அது ஒன்று தாங்க இதில்.
மணின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. அவர் யாருன்னு எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல. மணிங்கிற பேரில் வந்திருக்கு. அவங்க வந்து ஹோம டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. 15ஆம் தேதி ஹோம டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். 14ஆம் தேதி இரவு வந்து திருப்பதியில் தங்குறதுக்கு இடம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்குங்க. சாதாரணமாக வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா விஷ்ணுநிவாச காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. அதுக்கு அடுத்த ரோட்டில் போனீங்கன்னா ஃபுல்லாக லாட்ஜ் தாங்க. அது ஃபுல்லாகவே லாட்ஜாக தான் இருக்கும். நிறைய இருக்குது. அதில் ஒரு 500 600 பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000க்கு மேலே வரைக்கும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. அந்த விஷ்ணுநிவாசுக்கு தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா ஏற்றாப்புல ஒரு ஹோட்டல் இருக்கும். லட்சுமி நாராயண பவன் ஹோட்டல் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்என்பி அப்படின்னு இருக்கும். எல்என்பி அப்படின்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. லாட்ஜ் அது வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் வாடகை வந்து ஒரு 2000 ரேஞ்சில் இருக்கும். பட் ரூம்ஸ் நல்லாயிருக்கும். கீழே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறைய இருக்குது. எல்லாமே ஏசி ரூமு 1000 ரூபா 1300 கிடைக்குங்க. நார்மலாக 1000 ரூபாயிலேருந்து ஏசி ரூம்ஸ் கிடைக்கும். நேராக போய் பார்க்கலாங்க. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்கும். அந்த ரோட்டில் உள்ள சந்தா தெருவாக இருக்கும். எல்லா தெருவிலையும் லாட்ஜஸ் நிறையா இருக்குது. அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த ஹோம டிக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, அவங்க வந்து அந்த கபில தீர்த்தம் இருக்குது பாருங்கள். நேராக கபில தீர்த்தம் போய் லெஃப்ட் திரும்பி தான் நம்ம அலிப்பறி போவோம். அந்த கபில தீர்த்தத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸும் நிறைய இருக்குது. நல்ல ஒரு அருமையான பாயிண்ட்டாக இருக்குங்க. அது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. மலையடி வாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அழகான இடமா இருக்குது அந்த இடம். தவிர அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது, லாட்ஜஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. வாடகையும் ஆவரேஜாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 1000 1500 ரேஞ்சில் அருமையான ஹோட்டல்ஸ்லாம் அங்கே இருக்குது. அங்கே தங்கிட்டோம்னா நம்ம காலையில் எழுந்து கபில தீர்த்தத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். வாய்ப்பு இருந்தால் அருவியில் குளிக்கலாம். தண்ணி லேசாக வந்துகிட்டு இருக்கும், அதில் குளிக்கலாம். அதை விட முக்கியம், அந்த அலிப்பேரி பக்கத்தில் இருக்க நமுனா ஆலயம்னு இருக்கு பாருங்கள். அந்த நமுனா ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். அதாவது திருப்பதியில் பெருமாள் கோயில் மாதிரியே அச்சு அசலாக அப்படியே இருக்கிற அந்த நமுனா ஆலயம்னு இருக்குது. அந்த நமுனா ஆலயத்தை பற்றி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ எஸ்சிபிசி சேனல்னு திருப்பதி பெருமாள் கோயில் சேனல் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சேனலில் தினசரி இது பெருமாளுக்கு நடக்கிற பூஜைகள்லாம் வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த கோவில் அங்கே தான் இருக்குது. நமுனா ஆலயம்னு பேர். அங்கே திருப்பதியில் என்ன மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி அங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. சினிமா ஷூட்டிங்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பெருமாள் அதே மாதிரி அங்கே இருக்கார். அவர் போய் நம்ம கிட்ட போய் பார்க்கலாங்க. அந்த எல்லா படியும் உள்ளே தாண்டி போய் பெருமாளுக்கு மிக அருகில் போய் அதை பார்த்துட்டு வரலாம். அர்ச்சகர்லாம் இருக்காரு, போய் வணங்கிட்டு வரலாம். அது மாதிரி இடம் அது. அது வந்து அலிப்பேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கத்தில் தான் அங்கே இருக்குது. அது வழியாக போகலாம். நீங்கள் அந்த பக்கத்தில் தங்கியிருந்தீங்கன்னா அங்கே போகிறது ஈஸி. வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஹோமத்துக்கு போகிறதுக்கு 9 மணிக்கு தான் போகணும். கபில தீர்த்தம் போகலாம், நமுனா ஆலயம் போகலாம். அதுக்கப்புறம் அந்த ஹோமம் நடக்கிறதுக்கு பின்பக்கம் தான் கோசாலா இருக்குது. சப்தகோ பிரதட்சணோட சாலான்னு ஒரு 7 மாடுகளை வச்சு பூஜை பண்ணுற இடம் கிருஷ்ணர் கோவில் இருக்குது. அது தவிர அதுக்கு பக்கத்தில் லட்சுமி நாராயணர் கோவில் இருக்குது. அதை விட முக்கியம், அங்கே பெருமாள் கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல தான் படி ஏறுற இடத்துல மெயினான ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் பாதுகைகளை வந்து வச்சுருக்காங்க. அதாவது வெங்கடாஜலபதி பெருமாள் தினசரி மலையிலேருந்து இறங்கி வந்து அந்த இடத்துல பாதுகைகளை போட்டு போய் பத்மா தயாரை பார்த்துட்டு வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பெருமாளோட பாதுகைகள் நிறையா வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த என்ன செய்வாங்கன்னா, அந்த பாதுகைகளை வந்து நம்ம அதை செருப்பு பெருமாளுடைய பாதுகைகள் அவர் தலையில் தூக்கி வச்சுட்டு அந்த சுற்றி வரலாம், பெருமாளை சுற்றி வரலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி அந்த ஹோமம் நடக்கிற இடத்த சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அந்த கபில தீர்த்தம் பக்கத்தில் தங்கியிருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க. இப்போ நைட்டு இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னாங்க, வியாழக்கிழமை அன்றைக்கி நாளைக்கு கொடுக்குற டோக்கன் வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனத்துக்கான இது கொடுக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நாளைக்கு காலையில் அந்த டோக்கன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால தான் இப்போ நைட்டே வீடியோ போடுறேன். இல்லை சந்தேகங்கள் இருந்ததுன்னா நாளைக்கு கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.